ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் இன்டிசைன். அடோப் இன்டிசைனில் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லவா கிளாஸில். ஸோ அந்த டூல்ஸோட ஆப்ஷன்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. காரணம் என்னென்னா, அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம அதை பார்க்கல. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம ஒரு கிளாஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டூல் அப்படிங்கும்போது மூ டூல். ஸோ மூ டூலோட ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அதோட ஆப்ஷன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஷேப் டூல் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது இதுக்கு நான் கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்படி போய்ட்டு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த அவுட்லைன் ஸ்ட்ரோக்கில் இருந்த கலர் எனக்கு ஃபில் கலரில் வந்துடும். இப்போது நான் மூ டூலில் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இதெல்லாம் ஆப்ஷனாக காமிக்குது. இப்போது XY என்ன இப்போ நான் எக்ஸை இப்படி கம்மி பண்ண வேல்யூ அப்படின்னா பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் அதை நகர்றதை பார்க்க முடியுது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா கீழே இறங்குது. இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா மேலே ஏறுது. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட இப்படி போய் மூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் மூவ் பண்ணும்போது காமிக்கும். ஸோ இப்படி போய் மூவ் பண்ணுறதுக்கு அங்கேயும் போயிட்டு இப்போது ஒரு அலைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் பர்டிகுலர் அலைன்மெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ரொம்ப கார்னராக இருக்குது, நான் அலைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயமாக மூவ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணுறேன் என்னோடதை. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் வித். ஹைட்டு வித்து இதெல்லாம் கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படி மூவ் பண்ணுறது, ஹைட் அண்ட் வித்து எப்படி மூவ் பண்ணுறது. இப்போ ஹைட் அண்ட் வித்து நம்ம எப்படி போய் மூவ் பண்ணுவோம், இப்படி போய் மூவ் பண்ணுறோம்லவா. ஸோ அதே விஷயத்தை தான் நம்ம இங்கே இப்படி பண்ணுறோம். ஹைட் மூவ் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ரெண்டு பக்கம் சேர்ந்து ஈவனாக இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்படி இழுக்கும்போது ஒரு சைடு மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ஹைட் அண்ட் வித்து நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது என்னென்னா, கன்ஸ்ட்ரைன் ப்ரொப்போசிஷன் ஃபார் வித் அண்ட் ஹைட். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போது ஹைட் அண்ட் வித் ரெண்டுமே சேர்ந்து ஈக்குவலாக அந்த லிங்க்கில் இருக்கிறதுனால ஈக்குவலாக இன்க்ரீஸு டிக்ரீஸ் நடக்கும். நான் வித்தை தான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன், பட் ஹைட்டும் சேர்ந்து சேஞ்ச் ஆகும். காரணம் இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறதுனால. இப்போ இந்த லிங்க்கை கட் பண்ணி விட்டோம்னா கட் ஆகிடும். ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து நம்ம அதே சேம் பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம இங்கே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், 150 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த 150ங்கிற சைஸுக்கு மாறும். ஸோ இது மாதிரி விஷயம்லாம் இதில் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ கம்மியாகுது பாருங்கள், 50, 25. ஸோ இந்த மாதிரி என்னோடய ஆப்ஜெக்டை டக்குன்னு கம்மி பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணுன்னாலும் என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு. ஸோ இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது, இது டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷலான விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயும் ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு ஹைட்டு மட்டும் இதாகும். அதாவது கம்ப்ரஸ் ஆகிறது இது மட்டும் இதாகும், இப்படி மட்டும் ஆகும். இல்லாட்டி வித்து சைடு மட்டும் நடக்கும். ரெண்டு பக்கம் வித்து ஈவனாக கம்மி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நடக்கும். பாருங்கள், நான் ஹைட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு இதாகுது. இப்போது நான் வித்தை இது பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன், எனக்கு வித்து மட்டும் இதாகுது.
ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணும்போது, இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பண்ணும்போது அக்யூரேட்டாக அலைன் பண்ணணும், சின்ன ஒரு இதுக்குள்ளார கரெக்டாக அலைன் பண்ணணும் போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனில் இருக்கிற விஷயங்கள். சரி, இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரி ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எவ்வளோ டிகிரி வந்துட்டு இதை ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ரொட்டேட் பாருங்கள். 45 டிகிரி நான் கொடுக்குறேன், 90 டிகிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொட்டேஷன் வந்துட்டு இந்த ஆப்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ நான் மேனுவலாக நான் போய்ட்டு இப்படி போய் வச்சேன்னா இந்த மாதிரி 2 ஏரோ மார்க் வரும் பெண்டான மாதிரி. இது வந்துட்டு ரொட்டேஷன் தான் மென்ஷன் பண்ணுது. இப்படியும் நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போதே சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எத்தனை டிகிரி வந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு காமிக்கும். ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், 47 49 காமிக்குது அல்லவா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனாகவும் காமிக்கும். இல்லை நம்ம அதில் போய்ட்டு டைரெக்டாக போய் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். அதே போல் நான் இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பீன்னு இருக்குது பார்த்திங்களா, இது வந்துட்டு ப்ரொப்போசிஷன். ஃப்ளிப்பு எவ்வளோ தூரம் ஹரிசாண்டலாக ஆகுதா வெர்டிக்கலாக ஆகுதா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் அந்த ஐக்கானை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறோமா தலைகளாக வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக, இதுதான் ஸ்ட்ரைட்டாக அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு டவுட் வரும் இல்லவா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு எங்கே வந்துட்டு மேட்ச் ஆகுதோ ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு நான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு நான் ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ பி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்துட்டு இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃப்ளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஃப்ளிப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம எத்தனை டிகிரி நீங்கள் வந்துட்டு இதில் ஃப்ளிப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதை வந்துட்டு ஃப்ளிப்பும்பாங்க. எவ்வளோ டிகிரி வந்துட்டு நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது இது வந்துட்டு பாருங்கள் சேஞ்ச் ஆகுதா, இதுவும் ஃப்ளிப்பே தான். பட் உங்களோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த எல்லோ கலர் ப்ளூ கலரு இது வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாறுறது தெரியுதா, இதுவும் வந்துட்டு ஃப்ளிப் தான். ஸோ இப்படி ஃப்ளிப் ஆகுது. ஸோ நான் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எப்படி ஃப்ளிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா ஃப்ளிப் ஆகுறது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்படி தலைகளாக மாற்றுறேன், அதுவும் வந்துட்டு ஃப்ளிப் ஆகிறது தெரியும். இப்போ பாருங்கள் நான் இப்படி வைக்கிறேன், இப்போ ஃப்ளிப் ஆகுது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு ஃப்ளிப் ஆகிறது. ஸோ இன்வெர்ஸாகவும் வெர்டிக்கலாகவும் எப்படி ஃப்ளிப் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ரொட்டேஷன். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி கிளிக் பண்ணோம்னா இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ டிகிரி வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ரொட்டேஷன் நடக்குதா, ரொட்டேட் ஆகுதா அந்த பி. ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் இதில் போய்ட்டு நம்ம என்ன கலர் வேணுமோ அதை நம்ம மாற்றிக்க முடியும். ஃபுல் கலர் இது வந்துட்டு நன் வேண்டாம் அப்படின்னா நன் கொடுத்துக்குங்க. ஸோ இது வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்துட்டு கலரே தான். ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு கலர் சூஸ் பண்ணுறீங்க அது பர்டிகுலர் வேண்டான்னா நன் கொடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிண்ட் அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணி நீங்கள் கலர் வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு பண்ணிக்க முடியும். கலரை திக்காகவும் கம்மியாகவும் வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ இதை வந்துட்டு டிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவாக வந்துட்டு சொல்லுவாங்க. ரைட், இதுக்கு அடுத்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களோட அவுட்லைன் ஸ்ட்ரோக்கோட கலர். இப்போ எவ்வளோ வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம்.
அவுட்லைன் ஸ்ட்ரோக் வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு உங்களோட அவுட்லைன் ஸ்ட்ரோக்கு எவ்வளோ இதில் திக்னஸில் இருக்கணும், அதே போல் அந்த இது வந்துட்டு எவ்வளோ வேல்யூவில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு சொல்லிக்க முடியும். என்ன கலர் வேணுங்கிறதையும் நான் சூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த அவுட்லைன் ஸ்ட்ரோக்குக்கு வந்துட்டு நிறையா இது கொடுத்துருக்காங்க. இப்போ திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் லைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இது போய் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் தான் இருக்கும். ஜூம் பண்ணி தெரியும் பாருங்கள், டபுள் லைன் ஸ்ட்ரோக்கில் இருக்குது. இதே ஸ்ட்ரோக் வந்துட்டு ட்ரிபிள் லைன், நிறைய ஸ்டைல்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னால் ஸ்டைல்ஸ் வந்துட்டு நிறையா மாற்றிக்க முடியும். இப்போ ட்ரிபிள் லைன், இப்போ டேஷ்டுன்னா உங்களுக்கு விட்டு 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 இருக்கும். இது டேஷ்டுன்பாங்க. இது 4 டேஷ், 3 டேஷ், 4 டேஷ்லாம் நிறையா இருக்குது. இது லெஃப்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய ஆட்லாம் வந்துட்டு பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருப்பாங்க விளம்பரம் கொடுக்கும்போது ஹைலைட்டாக தெரிகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் தான். இது வந்துட்டு டாட்டட் ஸ்ட்ரோக். டாட்டட் ஸ்ட்ரோக் ரைட். இந்த ஆப்ஷன் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எந்த ஆப்ஷனும் இல்லை. வேணா இதில் பண்ணி பார்ப்போம். இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சைஸை வந்துட்டு பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது அந்த மாதிரி விஷயந்தான் இருக்குது. அந்த டாட்டோட சைஸை வந்துட்டு சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது, அந்த பெருசு சின்னது பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாகவும் ரொம்ப ஃபாராகவும் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு டாட்டடு, இது வந்துட்டு டைமண்ட். இது வந்துட்டு டைமண்ட் வந்துட்டு திக்காக பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்படி கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு அந்த திக்னஸ் வந்துட்டு ஏறி இறங்கி தெரியுது அல்லவா. ஸோ இது வந்துட்டு டாட்டட் டைமண்ட். இது வந்துட்டு ஜாப்பனீஸ் டாட்டு, இது வந்துட்டு டேஷ். ஸோ இத்தனை விதமாக வந்துட்டு என்னால் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு மாற்றிக்க முடியுது. ஸோ இந்த லைனை வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரோக்கு, ஃபில்லு, டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது. இப்போ இது வந்துட்டு ஸ்ட்ரோக் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக்கோட இது வந்துட்டு மாறிட்டோம். இப்போ நான் வந்துட்டு இதை ஃபில்லுக்கு செலக்ட் பண்ணேன்னா இப்போ நான் ஃபில் கலருக்கு போய்க்கல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்துட்டு ட்ராப் ஷேடோ. ஸோ இந்த ட்ராப் ஷேடோவை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறது வந்துட்டு விழுந்துடும். நான் போய்ட்டு இங்கே இந்த இதில் போய்ட்டு நான் ட்ராப் ஷேடோன்னு சூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இன்னர் ஷேடோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இன்னர் ஷேடோவோட ஆப்ஷனு நீங்கள் ஃபோட்டோஷாப் பிளண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்திருப்பேன் ஃபோட்டோஷாப்பில். ஸோ அதே போல் தான் இங்கேயும் இப்போ வந்துட்டு நான் ட்ராப் ஷேடோ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ராப் ஷேடோவை பொறுத்தளவு இப்போ மல்டிப்ளையில் இருக்குது, நார்மலில் இருக்குன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். மல்டிப்ளையில் இருந்தால் எப்படி இருக்கும், நார்மலில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அது வந்துட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், ரொட்டேட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு தெரியும். இது வந்துட்டு ஒப்பாசிட்டி 75, 72. ஸோ டிஸ்டன்ஸு யூஸ் குளோபல். ஸோ இத்தனை விஷயங்கள் வந்துட்டு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சைஸு. இப்போ நான் ப்ரிவியூ கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரொட்டேஷன் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறது தெரியும். பாருங்கள், நான் ரொட்டேட் பண்ணும்போது இந்த ட்ராப் ஷேடோவோட ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு மாறுது இல்லவா. ஸோ அதை வந்துட்டு நம்மளால் இங்கே வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது எவ்வளோ தூரமாக நான் மூவ் பண்ணணுமோ அந்த ஷேடோவை அவ்வளோ தூரம் வந்துட்டு நான் மூவ் பண்ணிக்க முடியும். இதில் இந்த மல்டிப்ளை அப்படிங்கிறதுல வந்துட்டு இந்த ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷேடோவோட டார்க்னஸ் வந்துட்டு நான் ரொம்ப லைட்டாக வைக்கணும்னு நினச்சேன்னா இந்த ஒப்பாசிட்டி வந்துட்டு நான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த டார்க்னஸ் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும், அதிகமாகும். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா இப்படி டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னால் கம்மி பண்ணிக்க முடியுது.
அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட சைஸை வந்துட்டு நான் வந்துட்டு, அதாவது அந்த ஒப்பாசிட்டியோட அந்த பிளர்ன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த ஆப்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுத்துக்க முடியும். அதுக்கடுத்தது நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த நாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஷேடோ வந்துட்டு எவ்வளோ நாய்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இதில் காமிச்சிடும். ஸோ இதை வந்துட்டு நாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இத்தனை விஷயங்கள் வந்துட்டு இதில் இருக்குது. இது ஓவர்லே, சாஃப்ட் லைட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இத்தனை விஷயம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். பெவல் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போது நான் பெவல் எஃபெக்ட்டை நான் கொடுத்துக்க முடியுது. ஸோ ஒரு பட்டன் ஃபீல் வந்துட்டு எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதில் ஆப்ஷனாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட கண்டென்ட்டோட, அதாவது அந்த பேக்ரவுண்ட் கண்டென்ட்டோட ஸ்டைலை வந்துட்டு நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ இது எல்லாமே அதுதான். இப்போ டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், எவ்வளோ எனக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறத கேட்கும். ஐசோலேட் அப்படின்னா எந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு அப்ளை ஆகணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். இப்போ கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கிரேடியன்ட் டிரான்ஸ்பரன்சி ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், கிரேடியன்ட் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி ஆகும். ஸோ இத்தனை விஷயம் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு என்னால் அப்ளை பண்ணிக்க முடியுது. இந்த எஃபெக்டில் அப்படிங்கிறதுல என்னால் அப்ளை பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ வந்துட்டு இதையவே நம்ம தனியாக வந்துட்டு பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.